தனி தெலங்கானா மாநிலத்தை உருவாக்குவதற்கான கேபினெட் குறிப்பு இன்னும் 20 நாளில் தயாராகிவிடும் என்று உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே கூறினார். ஆந்திராவை பிரித்து தனி தெலங்கானா மாநிலத்தை உருவாக்குவதென ஜூலை 30ஆம் தேதி நடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கூட்டம் மற்றும் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அப்போதிலிருந்து ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமா மண்டலங்களில் தொடர் போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்குவதற்கான நடைமுறைகளில் மத்திய அரசு தீவிரமாக உள்ளது. டெல்லியில் பேட்டி அளித்த உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தனி தெலங்கானா மாநிலத்துக்கு ஒப்புதல் அளித்து மத்திய அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான அமைச்சரவை குறிப்பை உள்துறை அமைச்சகம் தயாரித்து வருவதாக தெரிவித்தார். அமைச்சரவை குறிப்பு இறுதி செய்யப்பட்டதும் அதன் மீது சட்ட அமைச்சகத்தின் கருத்து பெறப்படும் என்றும் இன்னும் 20 நாட்களுக்குள் அமைச்சரவையிடம் குறிப்பு வழங்கப்படும் என்றும் ஷிண்டே கூறினார். தனி மாநிலத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த பிறகு பார்லிமென்ட் மற்றும் ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைத்ததும் 29வது மாநிலமாக தெலங்கானா உருவாகும். இதனிடையே ஆந்திராவை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர அரசில் அமைச்சர்களாக பதவி வகித்து வந்த காந்த சீனிவாசராவ், ராசு பிரதாப் ரெட்டி ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்வதாக கவர்னர் நரசிம்மனிடம் கடிதம் அளித்தனர். அந்த கடிதங்களை முதல்வர் கிரண்குமார் ரெட்டிக்கு கவர்னர் அனுப்பி வைத்துள்ளார்.